ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதிய ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து கட்லா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல். அதான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு கட்லா மீன். இன்னும் க்ளீன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி அது மாரி தான் சமைக்க ஆரம்பிக்கணும். அம்மா இப்போதைக்கு பூண்டு மட்டும் உரிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு உரிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை உரிச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம கட்லா மீன் அம்மா எப்படி செய்யறாங்கன்ட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூண்டு உரிச்சுட்டோம்மா, போதுமான்னு பாருங்க. போதும்பா, போதும். ஐமா, நம்ம இன்னைக்கு கட்லா மீன் தான் அரைவி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்துக்கிறாப்புல அது எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாங்களா? பூண்டு உரிக்க சொல்லி கொடுத்தேங்க. அது நான் பாதி பூண்டு உரிச்சிட்டேன். இப்பதான் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சீரா உரிச்சு கொடுத்துருப்பாருன்னா கை வலிக்குதுமா, நகை வலிக்குதுமா, அந்த பூண்டை சின்னதாக்குதுமா அப்படிங்கிறாரு. சும்மா பூண்டு உரிச்சுங்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிங்கிறாரு. அம்மா முக்காவாசி பூண்டு நான் தானமா உரிச்சேன். சரி சரிப்பா, சீரா உரிச்சாச்சுமா. எடுத்துக்கோப்பா. கிச்சன்ல சாப்பாடு அது வெந்துச்சுன்னா மேல போக அப்படியே மேல வந்துரும். ஆமா, சின்னதா இருக்குல்ல பாத்திரம், அதனாலதான் சரி வெச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெந்துச்சுப்பா. நம்ம சின்ன வெங்காயமாமா? சின்ன வெங்காயம் கொஞ்சம் மீன் குழம்புல போட்டா நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாமா, சூப்பரா இருக்கும். அதனால சரி கொஞ்சம் இருந்துச்சு. நான் இல்லைன்னா வெறுமை தான் வைப்பேன். சின்ன வெங்காயம் இல்லாம கூட வைப்போம். சரி இப்ப இருக்குது இல்லையா, அதனால கொஞ்சம் உரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன்ப்பா. சரிம்மா, நம்ம தேவையான பொருள் எதுவுமே எடுத்து வைக்கல போல. எதுவுமே எடுத்து வைக்கலப்பா. இந்த வெங்காயத்தை மட்டும் முதல்ல சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சிடுறேன்ப்பா. சரிம்மா. வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தேவையான பொருள்லாம் இங்க எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. சூப்பரா மீனை கழுவி வச்சிட்டீங்க போலயம்மா? ஆமாப்பா, உப்பு போட்டு நல்லா கல்லு உப்பு போட்டு நல்லா இப்படி உறைஞ்சி கழுவுனா அந்த குழகுழன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துடும். சூப்பர்மா. அதெல்லாம் போட்டு கழுவி வச்சுட்டேன். இந்த சாப்பாடு நிமித்தி நம்ம ஓரமா வச்சிடலாம்ப்பா. இங்க இடம் அடைச்சுன்னு இருக்கு இல்லையா? ஆமாமா, அதனால எடுத்துடலாம். நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கேம்மா. நல்லா இருக்குதுப்பா, புதுசா இருக்குது. நம்ம நிறைய தக்காளி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோத்தையும் போடணும்? இவ்வளோத்தையும் போட போறது இல்லப்பா. நீ அங்க வச்சிருந்த இல்லையா, பார்த்த உடனே ஆசையா இருந்துச்சு, எத்தனை நீங்க வச்சுக்கினேன். சரிம்மா, திட்டமா இருந்துக்கலாம்ப்பா. சரி சரிம்மா. முதல்ல என்ன பண்ணுவேன்னா புளி கொஞ்சம் நிறைய போட போறோம் இல்லையா மீன் குழம்புக்கு. இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். நிறைய மீன் இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் சுடு தண்ணி காசி கொஞ்சம் வெது வெதுன்னு ஊத்திடலாம்ப்பா. சீக்கிரம் ஊறிடும். சரிம்மா. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே புளியில ஊத்திடலாம்ப்பா. ஊத்திட்டு ஊறினே இருக்கு. அதுக்குள்ள வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். சரிம்மா. இப்ப நம்ம இந்த புளியிலேயே கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம்ப்பா. இதோ நம்ம ஊத்திடலாம்ப்பா. ரொம்ப கொதிக்க வேணாம், கொஞ்சம் நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே சமயம் நல்லா புளியும் நல்லா திக்கா வந்துரும்பா. இந்த மாதிரி சுடு தண்ணி ஊத்தணும்னா நல்லா திக்கா கரைஞ்சி வந்துரும். பச்சை தண்ணியை விட சுடு தண்ணியில கரைச்சோம்னா திக்னஸ் கிடைச்சிரும். திக்னஸா இருக்கும்பா. அதுக்காக தான் ஈஸியா கரைச்சிடலாம். இந்த ஊருக்கு நேரம் நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம். மீனையும் நம்ம தட்டு எடுத்து அங்க மூடி வச்சிடலாம்ப்பா. எல்லாத்தையும் உரிச்சு போட்டுட்டே இருக்கீங்க. நல்லா இல்லப்பா, அழுகி போயிருது. அதனால குழம்பு ஒரு மாதிரி வாசனை வரும். கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கலாம்ப்பா. நம்ம தாளிக்கிறதுக்கு வைக்க அது பொடியா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரைச்சி ஊத்துவோம் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கூட கட் பண்ணிக்கலாம். வதக்கி அரைக்கலாம். அரிஞ்சு முடிச்சிட்டோம்பா. இவரு தேடி கண்டுபிடிக்கதே பெரிய வேலையாகுது. உங்க அடிக்கடி காணாம போயிடுறாரு. இங்க நில்லுப்பா அப்படின்னா எங்கதான் போறோம்னு தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, அரிஞ்சு முடிச்சிட்டீங்களா? இது பாத்தீங்கன்னா தாளிக்க போறோம்பா. இது கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த தக்காளி, லாஸ்ட்ல கொத்தமல்லி போட்டுக்கோம் இல்லையா, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அரைக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இந்த சின்ன வெங்காயமும் இந்த பெரிய வெங்காயமும் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இவ்வளவு பூண்டு இல்ல, கொஞ்சம் தான் போட போறேன். எடுத்துக்கலாம். நீ உரிச்சு வச்சது அப்படியே இங்க இருக்குது. தக்காளி இந்த ஒரு 5 தக்காளிக்கு இந்த மாதிரி சைஸ்ல எடுத்துக்கணும். வச்சுட்டு போதும் வச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம முதல்ல வந்து அடுப்பு பத்த வச்சு வதக்கிக்கலாமா? வதக்கிக்கலாமா. இந்த பூண்டு இருக்குல்லப்பா, இது வரையும் போதுமாமா? தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் எடுத்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம்ப்பா. ரொம்ப குட்டி குட்டியா இருக்குதுப்பா. லாஸ்ட் பூண்டு ஆயிடுச்சு இல்லையா? ஆமாமா, புதுசு வாங்கணும்மா. வாங்கணும்பா. இப்ப நம்ம இதை அரைக்கிறதுல போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சா டேஸ்டா இருக்குமாமா? டேஸ்டா இருக்கும்பா. நம்ம வதக்கத்துக்கு தேவையான கொஞ்சமா ஊத்திக்கலாம்ப்பா. அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கலாமா? பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு வச்சுக்கிறோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். நம்ம அந்த 2 வெங்காயம் எடுத்துக்கணும்ப்பா. வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 2 வெங்காயமும் எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கும் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கும் சேர்த்து கொஞ்சம் இதை அரைச்சி ஊத்தணும்னா திக்னஸா இருக்கும். திக்னஸா இருக்கும். குழம்பு நமக்கு நிறைய கிடைக்கும், டேஸ்டாவும் இருக்கும் இல்லையா, அதனால. இப்ப நல்லா வதங்கிச்சுப்பா. தக்காளி வச்சுக்கிறேன் இல்லையா, நல்லாவே வதங்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினா போதும் அப்படின்றதுல நல்லா வதங்கிடணும்ப்பா. அப்பதான் டேஸ்டா இருக்கும். தக்காளியும் போட்டுக்கலாம். நம்ம புளியில உப்பு போட்டு தான் ஊற வச்சுக்கிறோம். இதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா.
கூட நம்ம மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம இப்போ இதுலேயே உப்பு மஞ்சள் தூளும் போட்டோம்மா. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி அப்புறமா நம்ம குழம்பு தாளிப்போம்ல, அப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம தேவையான பொருளை இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். ஒன்று ஒன்றா போடும்போதே பார்த்துக்கலாங்களா? நம்ம அரவிந்த் வேற இதுக்குள்ள அவங்க அண்ணி பிரியாணி வாங்கி தர சொன்னாங்களா. மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. பிரியாணி அப்புறம் கடை மூடிட்டு போகிறாங்க, கொஞ்சம் வாங்கி தந்துடுறாரு கூப்பிட்டு இருந்தாங்க. சரி அதான் நீங்கள் செஞ்சுன்னு இருக்குமா, நான் போய் வாங்கி வந்து தந்துட்டு வந்துடுறேன்னு போய்க்கிறாருங்கம்மா. நம்ம இப்போ நல்லா வதங்கிச்சிங்கம்மா. இப்போ எடுத்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறின்னு இருக்கும். அதுக்குள்ள நம்ம இந்த கடாயை மறுபடியும் கழுவிட்டு இதெல்லாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எதுவுமே கொஞ்சம் ஃபேன் காத்துல ஆற வச்சிடலாங்க. இதை ஆறிட்ட பிறகு நம்ம அரைச்சிக்கின்னு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்ப அது ஆறதுக்குள்ள புளியெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்களா? நம்ம இது மாதிரி ஊற வச்சுட்டுதால சுடுதண்ணில் கொஞ்சம் ஊற வச்சுதால ஈஸியா இருக்குதுங்கம்மா. ஈஸியா இருக்கும். அதே மாதிரி திக்கா வந்துடும். நம்ம குழம்பு திக்கா வேணும். இந்த மீன் குழம்பு அது பாத்தீங்கன்னா நல்லா திக்கா வந்துடும். சாம்பார்லாம் வைக்க சொல்ல அப்படியே தான் டக்குன்னு கரைச்சி ஊற்றிடுவோம். இந்த மாதிரி ரொம்ப புளி சாதம் நிறைய புளிலாம் தேவைப்படுது இல்லையா? அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வெதுன்னு காய வச்சு ஊற்றி கரைச்சோம்னா நல்லா ஈஸியாயிடும். முதல் வாட்டி சுத்த தண்ணி ஊற்றினா போதுங்க. 2வது வாட்டில பச்சை தண்ணிலே ஊற்றி நம்ம தேவையான அளவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுத்தமா தோல் மாதிரி ஆயிடும். ஒண்ணுமே இருக்காது இதுல. இந்த சுத்த தண்ணி ஊற்றும் போது நம்ம வெறும் தோல் தான் இருக்காது. அதுல மொத்த புளியும் வந்துடும், திக்கா வந்துடும். இதே நம்ம 2-3 வாட்டி திப்பி இல்லாத வெடிகட்டி எடுத்துக்கலாங்கம்மா. ஏன் கையில வேற திப்பி நிக்காது, டக்குன்னு உள்ள போயிடும். அதனால ஒரு 2 வாட்டி நல்லா வெடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய போயிடும் ஒரு வாட்டி கரைச்சோம்னாக்கா. அதனால நம்ம 2-3 வாட்டி வெடிகட்டி எடுத்துடலாம். நம்ம போய் பாடிட்டு இருக்கோமோ அதை எடுத்துன்னு வந்து அரைச்சிக்கலாம். பெரிய ஜார்ல போட்டு இன்னைக்கு அரைச்சிக்கோ. மேலே எகிரி அடிக்கும். ஒரு வாட்டி தக்காளி எல்லாம் போட்டோம்னா மேலே அடிச்சிடும். நம்ம இந்த கடாய் முதல்ல எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி தான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த தண்ணியை விட்டு நம்ம நல்லா அலசிக்கலாங்கம்மா. ரொம்ப நைஸா அரைக்கலாம் போதும். ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சாவே போதுங்கம்மா. அதுவே அரைஞ்சிடும் ஒரு வாட்டியே, அதுவே போதும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்கம்மா. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்கம்மா. அது கூடவே இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு அது கூடவே கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. புளி தண்ணிலாம் ஊத்துறோம் இல்லையா, அதனால வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி, அதுக்காக நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம முடிஞ்சிச்சாமா குழம்பு? அத பக்கம் தான் தாளிச்சுட்டு இருக்கிற. வாப்பா சரிம்மா. வாங்கி வந்து குத்துட்டியா? வாங்கி வந்தாச்சுமா. கடையில கொஞ்சம் கூட்டம் இல்ல, நல்லா காலியா இருந்துச்சுமா. இப்பதான் போனியே, லேட் ஆயிடுமா? குழம்பு வச்சு முடிச்சிருமோன்னு பார்த்தேன். இப்பதான் தாளிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். இல்ல வாங்கிட்டு வந்துட்டோமா. நம்ம இப்ப வெந்தயம் போட்டப்பா. கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எல்லாம் சின்ன தீயா வச்சுட்டேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாமா? நம்ம அரைச்செல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்க புளியம்மா. நான் வரதுக்குள்ள அரைச்சு முடிச்சிட்டோம். புளி கூட கரைச்சிட்டீங்களாமா? கூட கரைச்சி வெடிகட்டி வச்சுட்டோம்ப்பா. அவ்வளவுதான், தாளிச்சு கொதிக்க வேண்டியதுதான் புளிய. இதுலயே இப்ப நம்ம ஒரு குண்டு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 போட்டுக்கலாம்ப்பா. அந்த குண்டு காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போடலன்னா உங்களுக்கு அந்த நிறைவே கிடைக்காது இல்லம்மா. அது கொஞ்சம் அழகா இருக்கும்ப்பா, அதனால போடுவோம். இப்போ நம்ம இதெல்லாம் பொரிஞ்சிச்சு இல்லையா, நல்லா வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா செவுக்க வதக்கலாம்ப்பா. இப்போ போட்டுக்கலாமாப்பா? போட்டுக்கலாமா. வெங்காயம் பூண்டு தான் சிகப்பாயிடுச்சுப்பா. இப்போ தக்காளி போட்டுக்கலாமா? இந்த தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிறேன் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து இந்த மீன் வந்து கிலோ கணக்குல தான்மா கொடுத்தாங்க. அது எவ்வளோ? 1 கிலோவா? 1 கிலோ 200 ரூபான்னாங்க. கரெக்டா இது 1 கிலோ இருந்துச்சுமா. ஒரு மீன் 200 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் வதக்கி இதையும் கூடவே ஊற்றிடலாம். சட்னி மாதிரி ஆயிடுச்சுமா. சட்னி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் புளிலாம் ஊற்றிடுவோம் இல்லையா, அப்புறம் மீன் குழம்பா மாறிடும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டோம்னாக்கா பச்சை வாசனைலாம் போயிடும். போட்டுக்கலாமா? போட்டுடலாமா. தேவையான அளவுக்கு போட்டுக்கணுமா. வீட்டு குழம்பு மிளகாத்தூளாமா? குழம்பு மிளகாத்தூள்ப்பா. இதுலயே மிளகா தனியா எல்லாமே போட்டு அரைச்சி எல்லாம் அரைச்சி போட்டுறதால இது நல்லா திக்காவும் வரும். நம்மளுக்கு குழம்புமே டேஸ்டா இருக்கும்ப்பா. நீங்கம்மா எந்த குழம்பு வச்சாலும் மிளகாத்தூளை வதக்கிடுறீங்க. மிளகாத்தூள் இதுல போட்டோம்னாப்பா எண்ணெயில போடுறோம் இல்லையா, ஒரு கலரும் அழகா வரும். அதே சமயம் மிளகாத்தூள் ஒரு பச்சை நெடி மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் போயிடும்பா. அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம்ப்பா. சரிம்மா.
இல்ல புளியில எல்லாம் கூட போட்டு அப்படியே கரைச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி கூட ஒரு சமயம் மீன் குழம்பு வைப்போம் தான், அது நல்லா தான் இருக்கும். முக்காவாசி இந்த மாதிரி வைப்போம். எந்த குழம்பு வச்சாலும் கார குழம்பு வச்சா கூட பச்சை வாசனை போடணும். பச்சை வாசனை போடும், கலர் அழகா வரும். நம்ம எண்ணெயில வதக்குறோம் இல்லையா, அதனால இப்ப நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுப்பா. நம்ம வச்சிருக்கிறதே மிக்சியில தண்ணி, இந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் புளி தண்ணி ஊத்திடக்கூடாது. இந்த மாதிரி வச்சிருப்போம் இல்லையா தண்ணி, நார்மல் தண்ணி. அந்த தண்ணி எல்லாம் மீன் குழம்புக்கு நிறைய தண்ணி தானே ஊத்த போறோம், அதனால இப்ப தீயெல்லாம் பெருசா வச்சுக்கலாம்ப்பா. இப்போ வேற இதுவே ஒரு குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. புளி வச்சுக்கிறேன் இல்லையா, அதை ஊத்திக்கலாமா? ஊத்திடலாமா? நல்லா கரைச்சி வச்சுட்டீங்க. சுடு தண்ணி வேற ஒண்ணு ஊத்தி வச்சுட்டேன்ப்பா. நான் 3 வாட்டி வெடிக்கட்டினப்பா. என் கையில திப்பி அவ்வளோ நிக்காது, வந்துடும். அதுக்குதான் இப்பி ஒரு வாட்டி எடுத்துடலாம்ப்பா. ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்கு போலியம்மா. தண்ணி ஊத்திக்கலாம்ப்பா. ரொம்ப திக்கா இருக்கு குழம்பு, கொதிக்கணும் இல்லையா, புளி ரொம்ப திக்கா ஊத்திக்கிறோம் இல்லையா, பச்சை புளி மாதிரி இருக்கும் குழம்பு, டேஸ்டா இருக்காது. அதனால நம்ம தண்ணி ஊத்திக்கலாமா? ஊத்திடலாமா? புளி ஊத்தியுமே இறக்குற குழம்பு மாதிரி இருக்கு, அதனால நம்ம தண்ணி ஊத்தி. நீங்க அரைச்சி ஊத்துறதுனால அந்த திக்னஸ் வந்துரும்பா. அதனால நம்ம தண்ணி ஊத்திடுவோம். நல்லா தண்ணியா இருக்கு இல்லையா, நல்லா குழம்பு மாதிரி திக்கா வர வரைக்கும் கொதிக்க விடலாம்ப்பா. நம்ம இந்த நேரத்துல உப்பு காரலாம் செக் பண்ணிக்கலாங்கம்மா. கொஞ்சம் ஏதாச்சும் குறையா இருந்தா கூட போட்டுக்கலாம். இப்ப பாத்துட்டு ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்லமா இதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிடுவோம். அதனால இப்ப இந்த மாதிரி நேரத்துல செக் பண்ணிக்கலாம். எங்கம்மா நீங்க போடுற மெயின் ஐட்டம் இங்க வச்சிருக்கிறோம்ப்பா. இங்க வச்சிருக்கிறேங்கம்மா, வெல்லம் தான் வச்சிருக்கிறோம். நம்ம எல்லா குழம்புக்கும் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வெல்லம் போடுவோம். நீங்க தேவைன்னா போட்டுக்கணுமா. இதுதான் அம்மாவுடைய ஃபேவரட். அது இருந்தா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்கம்மா. கொஞ்சம் தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லி குழம்பு அந்த மாதிரி போடுவேன். முடிஞ்சிடுச்சாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்பா. என்னம்மா முடிஞ்சிச்சுன்றோம், இன்னும் முடியற மாதிரியே தெரியலையம்மா. கொதிக்கு நல்லா திக்கா வரணும். மீன் குழம்புனா கொஞ்சம் திக்கா இருந்தா தானேங்கம்மா நல்லா இருக்கும். பசி எடுக்குதேம்மா. முடிஞ்சிருப்பா. வாய் நம்ம செய்ய ஆரம்பிச்சதே லேட் ஆயிடுச்சுங்கம்மா. வெள்ளம் வச்சுக்கிறல்லப்பா. இப்ப இந்த வெள்ளத்தை போட்டுடலாமா? அதுவும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிடும். இந்த பாருப்பா இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ப்பா டேஸ்டா. வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் போட்டுற போறீங்களாமா? ஆமா, இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சிடலாம்ப்பா. வரக்கெல்லாம் போறது இல்லையாமா? வரக்கு போறது இல்ல. குழம்பு ஆயா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மீன் குழம்பு கேட்டு இருக்கிறாங்கப்பா. கொஞ்சம் பெரிய மீனா வாங்கி குழம்பு வச்சு கொடுங்கம்மா. முள்ளா இருக்கிறதால அவங்க சின்ன மீன் சாப்பிட முடியல, அதனால இன்னைக்கு எல்லா மீனும் போட்டு குழம்பே வச்சிடலாங்கம்மா. ஆயாக்காங்க நானுமே கட் பண்ணும் போது கனகனமாவே கட் பண்ணி கொடுங்க. சரியா, கொஞ்சம் சரியா புட்டு சாப்பிட உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இல்லன்னா மெல்லிசா போட்டுமா கேட்டாங்க. வறுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கும். நான் தான் வேண்டாம் சதையாவே போட்டுருங்கன்ட்டேன். சரி சரிப்பா. நல்லா புதுசா இருக்குதானாப்பா, நல்லா ரத்தமா இருக்குது. சரிம்மா. இந்த மீன் குழம்புல தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தலையாமா? இந்த குழம்பு இந்த மாதிரி வைப்போம்ப்பா. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், வேற இன்னொரு நாளைக்கு வைக்கலாம். கொதிச்சிச்சுப்பா. மீன் போடாது முன்னாடி மீன் குழம்பு மாதிரி டேஸ்டா இருக்குதுப்பா. டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களாமா? பார்த்தேன். மீன் குழம்பு நம்ம வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டா இருக்குதுப்பா. சூப்பர்மா. மீனை போட்டுடலாமா? மீனை போட்டுடலாமா? மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா திக்கா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்பா. எல்லா மீனும் போட்டாச்சாமா? எல்லாம் போட்டும்பா. அவ்வளவுதான்மா. கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் இறக்கிடலாம். ஒரு கொதி 2 கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. ரொம்ப சூப்பரா இருக்குங்கம்மா இந்த மீன் குழம்பு. நம்ம எல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறோம் இல்லையா, நம்ம பச்சையா அரைச்சி போட்டா கூட ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வதக்கி அரைச்சி போட்டதால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கம்மா. பார்த்தாலே தெரியுதுமா, நல்லா திக்கா திக்கா நல்லா இருக்கும்பா சாப்பிடறதுக்கு. தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஊத்தி சாப்பிடலாம்ப்பா. இட்லி மீன் குழம்புனா சூப்பரா இருக்குமா. ரொம்ப நாள் ஆச்சு போலியம்மா நம்ம இட்லி மீன் குழம்பு செஞ்சு வச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாப்பா. ஆஃப் பண்ணிடலாமாமா? பெரிய மீன் இல்லையா, கொஞ்சம் நம்ம குட்டி மீன்னா ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். பெரிய மீன்ன்றதால கொஞ்சம் வேக விடணுமா? ரொம்ப நேரம் வேக கூடாது. இது கூட சும்மா ஒரு கொதி, எண்ணெய் தனியா அந்த குழம்பு தனியா அப்படியே வந்துரும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. என்ன கரைஞ்சி போயிடும். அவ்வளவுதான்ப்பா. இப்ப நல்லா வெந்துச்சுப்பா. நம்ம ஆஃப் பண்ணிடலாமா? ஒரு கொதி 2 கொதி வந்ததும் போதும். எண்ணெய்லாம் அது ஓரமா வந்துச்சு இல்லையா, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அது போட்டுடலாம்ப்பா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா. சூப்பரா கட்லா மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டோங்கம்மா. சூடான வெள்ளை சாப்பாடை வச்சுட்டோம், கட்லா மீன் குழம்பும் வச்சுட்டோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.